வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, எலிவேட் காரில் இப்போ வந்து ஸ்பெஷல் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷனில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஹோண்டா நிறுவனம் இந்த ஒரு செக்மெண்ட்டில் தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு வராங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க. அதனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டாப் 5க்குள்ளே இருந்தாங்க. இப்போ எந்த பொசிஷனில் இந்தியாவில் வந்து இருக்காங்க, டாப் 10க்குள்ளே இருக்காங்களா, ஹோண்டாவினுடைய அப்கமிங் கார்கள் பற்றி, அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றியும், அதே மாதிரி இந்த மழை காலத்தில் ஆட்டோ சென்சிங் வைப்பர் அப்படிங்கிறது அவசியம் காருக்கு வந்து தேவை. அப்போ அந்த வசதி இருக்கக்கூடிய விலை குறைவான கார்கள் 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய விலையில் எந்தெந்த கார்லலாம் வந்து ஆட்டோ சென்சிங் வைப்பர்ஸ் வசதி வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா ஹோண்டா எலிவேட் காரில் இப்போ வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து வரப்போகுது. ஒரு டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த டீசரில் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் போல்டு கம்பேனியன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படிங்கிற நேமில் வெளிவரலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாற்றிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக பிளாக்ல வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. காருடைய அந்த ஒரு பெயிண்ட் ஸ்கீமு, அவங்க பண்ணியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து காரை இன்னுமே போல்டாக காட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஸ்லீக்கான எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் அசன்ஸ் வந்து நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹோண்டா லோகோவை சுற்றி நமக்கு வந்து வருது. அலாய் வீல்லையுமே நமக்கு வந்து வருது. ரூஃப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. பம்பர்லேயுமே வந்து ரெட் டீட்டெயிலிங் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரகடான அலாய் வீலாக வந்து இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரகடான லுக்கில் நமக்கு வந்து தெரியுது. காஸ்மெட்டிக்காக இந்த சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். இந்த ஸ்பெஷல் எடிஷனில் அந்த ஒரு இன்ஜின் மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் GST 2.0 வந்த பிறகு, டேக்ஸ் கம்மியான பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிச்சுக்குச்சு. சேல்ஸ் எல்லாமே வந்து இந்த தீபாவளிக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து பண்ணாங்க. சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்கள். இப்போ இந்த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிராண்ட் வந்து இதில் வந்து டாப்பில் வந்து இருக்காங்க. இப்போ டாட்டாவில் எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸான் வந்து அவங்கக்கிட்ட வந்துருக்கு. மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோன்னா பிரெஸ்ஸா கார் இருக்குது. ஹுண்டாய் எடுத்துக்கிட்டோன்னா வென்யூ கார் இருக்குது. மகேந்திரா எடுத்துக்கிட்டோன்னா 3XO கார் வந்து இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்டில் ஹோண்டாவில் கார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோண்டாவில் எந்த காருமே கிடையாது. அதுதான் அவங்க பிரச்சனைக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம். இப்போதைக்கு ஹோண்டா பொறுத்த வரைக்கும் 3 மாடல் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து எலிவேட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து வரும். ப்ரைஸ் வந்து அதிகம். அதேமாதிரி 4 மீட்டருக்கு மேலே போகும் லென்த்து. 4 மீட்டருக்குள்ளே வந்து வராது. அந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில் வந்து வராது. அடுத்து வந்து சிட்டி வச்சுருக்காங்க. சிட்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான செடான் கேட்டகரியில் வந்து வரும். அடுத்து அமேஸ் வச்சுருக்காங்க. அமேஸ் வந்து காம்பேக்டான செடான் கேட்டகரியில் வந்து வரும். இப்போதைக்கு ஹோண்டா கார்லேயே 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற கார் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அமேஸ் மட்டும்தான் வந்துருக்கு. பட் அமேஸுமே நமக்கு வந்து செடான் டைப்பில் வந்து வருது. இப்போ இதுக்கு முன்னாடி ஹோண்டாவில் கார்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இருந்துச்சு. பிரியோ மற்றும் ஜாஸ் இந்த 2 கார்கள் வந்து வச்சுருந்தாங்க. பட் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹேஷ்பேக் கேட்டகரியில் வந்து வரும். எஸ்யூவி செக்மெண்ட்னு பார்த்தோன்னா WRV அப்படிங்கிற ஒரு கார் வந்து வச்சுருந்தாங்க. பட் சேல்ஸ் வந்து கம்மியானதுனால அவங்க பெருசாக ஹோண்டா வந்து கண்டுக்கல. ஹோண்டா கண்டுக்காமல் விட்ட அந்த ஒரு டைமில் தான் எக்கச்சக்கமான பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப் 4 மீட்டருக்குள்ளே அந்த ஒரு செக்மெண்ட்டில் எஸ்யூவி கார்களை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. சேல்ஸுமே வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர்லாம் எல்லா பிராண்டுக்குமே நல்லா வந்து போணுச்சு. அதேமாதிரி புதுசாக வர பிராண்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து கார்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ கியா எடுத்துக்கிட்டோன்னா கியாவில் வந்து சோனட் வந்து வச்சுருக்காங்க. கியாலாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்படி வந்து அவங்களே சோனட் அப்படிங்கிற காரை வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து ஸ்கோடாவுமே பெருசாக வந்து சேல் இல்லாமல் இருந்துச்சு. கைலாக் அப்படிங்கிற ஒரு காரை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து காம்பேக்ட் எஸ்யூவி டைப்பில் வந்து இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து கம்மி, லுக்கும் வந்து நல்லா இருக்குது. அப்போ வந்து கைலாக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. அப்போ இந்த செக்மெண்ட் வந்து ஹோண்டா வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து அதிகமாக கார்களை விற்பனை பண்ணக்கூடிய பிராண்டில் முக்கியமான ஒரு பிராண்டாக இருந்த ஹோண்டா இப்போதைய நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு இடத்துல தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஹோண்டா நிறுவனம் வந்து எந்தெந்த பிராண்டு கூட வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா எம்ஜி, ரெனால்ட்டு, நிசான் இந்த மாதிரி பிராண்டு கூட தான் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. எவ்ரி மந்த் வந்து ஒரு 10,000க்கு மேலே கூட வந்து கார்களை வந்து விற்பனை பண்ண முடியல. இப்போ நம்ம அக்டோபர் சேல்ஸே எடுத்தோன்னா முதல் இடத்துல மாருதி சுசுகி இருக்காங்க. 2,38,515 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2வது இடத்துல டாடா மோட்டார்ஸ். ஒரு காலத்தில் 2வது இடத்துல ஹுண்டாய் தான் வருவாங்க. பட் ஹுண்டாய் அடித்து காலி பண்ணி டாடா மோட்டார்ஸ் இப்போ வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிட்டாங்க. 73,877 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. 3வது இடத்துல மகேந்திரா இருக்காங்க. அப்போ வந்து மகேந்திராவும் இப்போ மேலே வந்துட்டாங்க. ஹுண்டாய் வந்து பின்னாடி போயிட்டாங்க. மகேந்திரா வந்து 66,467 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. 4வது இடத்துல தான் ஹுண்டாய் வந்திருக்காங்க. 65,045 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. 5வது இடத்துல டொயோட்டா இருக்காங்க. டொயோட்டா வந்து 33,503 கார்கள்
கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் டொயோட்டா வந்து சேல்ஸ் கவுண்ட் கம்மியாக இருந்தாலுமே இன்னோவா அப்படிங்கிற ஒரு காரை வச்சு பயங்கரமாக வந்து மூவ் பண்ணிடுவாங்க. இன்னோவா வந்து எப்படி 20 லட்சத்துக்கு மேலே வரும். ஸோ ஓரளவு அந்த செக்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அடுத்து வந்து கியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து ஹோண்டா, ஸ்கோடா, ஃபோக்ஸ்வாகன் இந்த மாதிரி பிராண்டை விட டாப்பில் இருக்காங்க. கியா வந்து 32,736 கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. 7வது இடத்துல ஸ்கோடா இருக்காங்க. 12,054 கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்போ முதல் 7 இடத்துல இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து 10,000க்கு மேலே கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து 8வது இடத்துல இருக்க ஹோண்டா 7,168 கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ சேல்ஸ் கவுண்ட்டுமே ஹோண்டாவுக்கு வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ அந்த 8, 9, 10 இந்த மாதிரி இடங்களில் தான் ஹோண்டா வந்திருக்காங்க. பட் ஹோண்டா அதுக்காக அப்படியே வந்து விடலை. பெரிய ஒரு பிளானில் தான் வந்து ஹோண்டா வந்திருக்காங்க. 2030க்குள்ளே 10 கார்களை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறதா வந்திருக்காங்க. அதில் வந்து எலக்ட்ரிக் காரும் வந்து வரப்போகுது. சேம் டைம் வந்து இந்த காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லையுமே கார்களை வந்து கொண்டு வரதா வந்திருக்காங்க. அநேகமாக வந்து WRV அதை பேஸ் பண்ணி புது கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரலாம். அப்படி இல்லைனா எலிவேட் காரை பேஸ் பண்ணி சின்னதாக ஒரு 4 மீட்டருக்குள்ளே வர மாதிரி எலிவேட்டை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு sub 4 மீட்டர் செக்மெண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதற்கான டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு, சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் ஹோண்டா வந்து நிச்சயமாக இந்த செக்மெண்ட்டில் ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா இப்போ வந்து மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆட்டோ சென்சிங் வைப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து காரில் வந்து இருக்கும். இப்போ வந்து மழைத்துளி விழுது அப்படின்னா சென்சார்ஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து ஒர்க் ஆகும். இந்த வசதி வந்து ப்ரீமியம் கார்களில் தான் வந்து இருக்கும். பட் ஒரு சில கார்களில் 10 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார்களில் இந்த வசதி வந்து கொடுக்குறாங்க. அது எந்தெந்த கார்களில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். பஞ்ச் காரில் அந்த வசதி வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோ சென்சிங் வைப்பரோடு சேர்ந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், வாய்ஸ் அசிஸ்ட், எலக்ட்ரிக் சன்ரூஃப், வயர்லெஸ் சார்ஜர் இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து பஞ்ச் காரில் வந்து கொடுக்குறாங்க. இது எந்த வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிரியேட்டிவ் அப்படிங்கிற வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கிரியேட்டிவ், அதுக்கப்புறம் அக்காம்ப்ளிஷ்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எல்லா வேரியண்ட்லையுமே இந்த ஒரு வசதி வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த வசதி ஹுண்டாயில் இருக்கக்கூடிய i20 இந்த கார்லையுமே வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ஆட்டோ சென்சிங் வைப்பரோடு சேர்ந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், ஆட்டோ ஃபோல்டு ORVM இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த i20 காரில் வந்து கொடுக்குறாங்க. அதுமாதிரி இந்த i20 காரில் வந்து ஆஸ்டா மற்றும் ஆஸ்டாவோ இந்த 2 வேரியண்ட்டில் மட்டும்தான் அந்த வசதி வந்து கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியண்ட்டில் இந்த வசதி உங்களுக்கு வந்து கிடைக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பலேனோ வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான காரு. இந்த கார்லையுமே வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும் நமக்கு ஆட்டோ சென்சிங் வைப்பர் வசதியும் வந்துடும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் அந்த வசதியும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக டாட்டா ஆல்ட்ராஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசதி வந்து கொடுக்குறாங்க. கூடவே 10.25 இன்ச்சில் பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா அந்த வசதியுமே நமக்கு வந்து ஆல்ட்ராஸில் வந்து வருது. பட் வந்து விலை கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வேரியண்ட்டில் வந்து இந்த வசதி வந்து இருக்காது. அதனால் வந்து கார் வாங்க போகிறீங்க, அதுவும் வந்து இந்த மாதிரி மழை டைமில் கார் வாங்க போகிறப்ப இந்த வசதி வந்து இருக்கிறது வந்து அவசியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. நன்றி.